ஸ்ரீ குருப்பியோ நமஹ. வரப்பட்ட திங்கக்கிழமை ரிக்வேதிகளும் எஜுர்வேதிகளும் உபாகர்மா நடத்த போகிறான். இந்த உபாகர்மா எப்படி சரியாக நடத்தணும், இதில் என்னெல்லாம் தப்பு வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பிரதானமாக இந்த வீடியோ. அது கூட்டத்திலே இந்த உபாகர்மாவோட பிராதானியம் என்னது, என்னத்துக்கு நடத்துகிறோம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எவ்வளோ ஜென்மம் எடுத்து பசுபக்ஷி மிருகாதி யோனியெல்லாம் ஜனிச்சு கேனாபி புண்ணியகர்ம விசேஷன இதானீந்தன மானுஷ்யே திஜன்ம விசேஷம் பிராப்தவதா அப்படின்னு ஏதோ புண்ணியத்தினால்தான் மனுஷ ஜென்மம், அதுலேயும் பிராமண ஜென்மம் கிடைக்கிறது அப்படின்னு நம்ம உபாகர்மாலே நம்ம மகாசங்கல்பத்தில் சொல்லுவோம். ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னு சங்கராச்சாரியரும் விவேக சூடாமணியில் சொல்கிறார். அதுலேயும் அது பிராமண ஜென்மம், அதில் வேத அத்தியனம் பண்ணுறது, சாஸ்திரத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் சதகோடி ஜென்மத்தில் உள்ள புண்ணியத்தினால தான் முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த வேத அத்தியனம், வேத ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு பிரம்மச்சாரிக்கு உபநயனம் முடிஞ்சானாலும் அது உபாகர்மா அன்னைக்கு தான் வேத அத்தியனம் ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த உபாகர்மாவோட முக்கியத்துவம் பிராதானியம் அப்படிங்கிறதே வேத ஆரம்பந்தான். அப்போது அந்த உபநயனம் நடந்தவா மட்டும் இல்லை, அதாவது ஆத்தியமாக உபநயனம் கழிஞ்சு அவா மட்டும் இல்லை, உபநயனமான எல்லாரும் அந்த வேதாரம்பம் நடத்தணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுறது. அப்போது இந்த உபநயனம் ஆன எல்லாருக்கும் வேதாரம்பம் அப்படின்னு வரும்போது அந்த உபாகர்மாவோட பிரதான உத்தேசம் அப்படிங்கிறது வேத ஆரம்பம் தான். பூணலை மாற்றுறது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் பூணல் மாற்றினா உபாகர்மா ஆகாது, வேதாரம்பம் நடத்தியே ஆகணும். எல்லா வருஷமும் எல்லாரும் என்னத்துக்கு வேதாரம்பம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோமானா அந்த காத்தியாயன ரிஷி சொல்கிறார், பிரத்யப்தம் எது உபாகர்ம சோத்சர்க்கம் விதிவத் விஜயி கிரியதாம் சந்தசாம் தேன புனராப்யாயனம் வரம் அயாதயாமைச்சந்தோபிகி எத்கர்ம கிரியதே த்விஜைஹி கிரீடமானீரவிசதா தத்தேசாம் சித்திகாரகம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதானது அந்த படித்த வேதத்தை புனராப்யாயனம் வரம் புதுப்பிக்கணும். ஏன் புதுப்பிக்கணும் அப்படின்னானா அதுக்கு யாதயாம தோஷம் வருது. யாதயாமம் கதரசம். என்ன ஆக்கம் யாதயாம தோஷம் அப்படின்னா அதுக்கு தேய்மானம் சம்பவிக்கிறது. அதானது நம்ம அதை சரியாக சொல்லாததுனாலேயும் அது ரொம்ப கேஷுவலாக சொல்லி அதனோட அந்த அக்ஷர சௌஷ்டதை ஆனுபூர்வி ஸ்வரவின்யாசம் இதெல்லாம் சரியாக அப்படி சொன்னால் தான் அது பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அதிலெல்லாம் வரப்பட்ட வித்தியாசங்கள்னால அந்த நம்மள்கிட்ட இருக்கிறதான வேதம் அதுக்கு யாதயாம தோஷம் வந்துடுறது. அப்போது அதை புதுப்பிக்கிறது புனராப்யாயனம் வரை. அப்போ அன்னைக்கு வேத ஆரம்பம் நடத்தி ஆச்சாரிய முகத்திலிருந்து அந்த 14 வித்யாஸ்தானங்கள் அதிலுள்ள ஆத்தியத்த பாகத்தை அந்த ஆச்சாரிய முகத்திலிருந்து ரிப்பீட் பண்ணி அன்னைக்கு சொல்கிறது ரொம்ப பிரதானம். என்னன்னா அந்த ஓஷதீனாம் பிராதுர்பாவ காலே இப்போவாக்கம் அந்த வித்து பார்க்குறாளோ அந்த காலத்தில் இந்த வேதத்தையும் ஆரம்பித்தானாக்கா அது நன்னா படிக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ அந்த காலத்தோட முக்கியத்துவத்தை பார்த்துண்டு அந்த உபாகர்மா அன்னைக்கு அந்த வேதாரம்பம் நடத்தி அப்புறம் எந்தெந்த பாகங்கள் நமக்கு தெரியாதோ இல்லையா அது சரியாக சொல்கிறதுக்கு அது மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஆச்சாரியால்கிட்ட போய் திருப்பியும் அதையெல்லாம் புனராப்யாயனம் வரும், அதையெல்லாம் புதுப்பிக்கணும். நம்ம எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லேயும் அது ரிஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் உண்டு. அது மாதிரி நிறைய அதை ஸ்கில்ஸை அந்த ஷார்ப்பன் பண்ணுறதுக்குள்ள நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் உண்டு. இந்த வேதவும் அது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கில் அப்படிங்கிறதுனால அதை சரியாக ஒன்றுக்கூட புதுப்பிக்கிறது. அதுதான் அந்த உபாகர்மாவோட அந்த உத்தேசம். அப்போது மட்டுமில்லை இதுவரை வேத அத்தியனம் பண்ணாதவாளுக்கும் அன்னைக்கு திருப்பியும் வேதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் ஆகும்.
என்னன்னா பிரம்மச்சரியேன ரிஷிபியக யஜ்ஞேன தேவேபியக பிரதயா பிதൃഭ്യக ஏஷவா ரணஹா அப்படின்னு பிறந்த பிராமணனுக்கு 3 கடம் உண்டு. ஒன்று, பிரம்மச்சரியத்தில் வேதத்தை அத்தியனம் பண்ணணும். அப்புறம் யாகாதி தேவதா காரியங்களை நடத்தணும், பிதர்காரியங்களை நடத்தணும். அப்படிங்கிறதுனால வேதமே அத்தியனம் பண்ணாமல் போயிட்டால் அது பெரிய பாபமாக மாறிடும். அதனால் கொஞ்சமாவது சந்தியாவந்தன மந்திரங்கள், அது மாதிரி இந்த ருத்ரஞ்சமகம், ஸ்ராத்த மந்திரங்கள், உபனிஷத்து இதெல்லாமாவது அத்தியனம் பண்ணி அதை நித்தியமாக அந்த பிரம்மயஜ்ஞ பிரശ്னத்தில் சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமாக சொல்லியிருக்கு. சுஷாகா உபனிஷத் கீதா விஷ்ணோர் நாம சகசிரகம் ருத்ரஞ்ச பௌருஷஞ்செய்வா நித்தியம் ஆவர்த்தியத்புதை அப்படின்னு சொல்கிறது. அப்போ கொஞ்சமாவது அத்தியனம் பண்ணோமானா பணலேங்கிற தோஷம் வராது. மட்டுமில்லை 3 தலைமுறை வேத அத்தியனம் பண்ணலைன்னா அப்புறம் உள்ளவாளுக்கு அந்த அத்தியன யோக்கியதை போயிடும் அப்படின்னு நல்லா இருக்கிறதுனால இதுவரை பண்ணாதவாளுக்கும் அத்தியனம் ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரியும் இந்த உபாகர்மாவுக்கு ரொம்ப பிராதானியம் இருக்குது. அப்போ அந்த உபாகர்மாவை எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தானா மாத்தியானிக காலத்தில். அப்போ சரியாக பார்த்தானா ஒரு 12 மணிக்கு மேலே தான் அந்த உபாகர்மா பண்ணணும். அப்போது கொஞ்சம் என்னோட கவுனகாலம் ஒரு 9 மணியாவது கழிஞ்சு தான் இந்த உபாகர்மாவை நம்ம மகாசங்கல்பம் ஆரம்பித்து அதெல்லாம் பண்ணப்படும். ரொம்ப காலம்பரே பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. அப்படி பண்ணாலும் அதுக்கு பூர்ணமாக பலம் கிடைக்காது. மட்டுமில்லை, இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா காலம்பரை அன்னைக்கு இட்லி எல்லாம் சாப்பிட்டு வடையெல்லாம் சாப்பிட்டு அப்புறம்தான் அந்த ஆவணியாவட்டம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாள் நிறைய பேர் இருக்கா. அப்படி இல்லை. அது அன்னைக்கு ஒன்றுமே சாப்பிடாமல் அது ஒரு விரதம் மாதிரி சாப்பிடாமல் பண்ணுறது ரொம்ப விசேஷம். வயசானவா ரோகம் உள்ளவாள்லாம் என்னவாது அந்த லிக்விட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு அப்படி தான் இந்த உபாகர்மாவை பண்ணணும். அப்போது இந்த உபாகர்மாவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலம்பரை நம்ம காமோகார்ஷீத் மன்னிரகார்ஷீத் ஜபிக்கிறோம். அது என்னத்துக்கு ஜபிக்கிறோம் அப்படின்னாக்கா அது 6 மாதம் அந்த உபாகர்மாவிலிருந்து ஆரம்பித்து 6 மாதம் வேத அத்தியனமும் அப்புறம் உள்ள 6 மாதம் வேதாங்கம் எல்லாம் அத்தியனம் பண்ணுறது. அப்போது அந்த 2வது 6 மாதத்துலேயும் வேதத்தை அத்தியனம் பண்ணினா அந்த காலத்தில் பண்ணக்கூடாத காலத்தில் அத்தியனம் பண்ணதுக்கு பிராயச்சித்தமாக தான் அந்த காமோகார்ஷீத் மன்னிரகார்ஷீத் ஜபம் யஜுர்வேதிகளுக்கு. அப்போது அது உற்சர்ஜனம் பண்ணணும் 6 மாதம் കഴിഞ്ഞാൽ. உற்சர்ஜன அகரண பிராயச்சித்தார்த்தம் அது பண்ணாமல் இருந்ததுக்கு யஜுர்வேதிகள்லாம் அந்த காமோகார்ஷீத் மன்னிரகார்ஷீத் ஜபிக்கிறான். வேதமே அத்தியனம் பண்ணலே அப்படிங்கிறவாளுக்கு ஒரு இந்த தோஷம் இல்லை, நிறைய தோஷம் சேர்ந்துடும். ஸோ அதனால் அதுக்கு காமோகார்ஷீத் ஜபம். அது கழிஞ்சித்து அப்புறம் பிரம்மயஜ்ஞம் பண்ணி அப்புறம்தான் மகாசங்கல்பம் ஆரம்பிக்கணும். அப்போ அந்த மகாசங்கல்பம் பண்ணினா அது ஒரு நாளைக்காவது எல்லோரும் நம்ம சங்கல்பத்தில் குளிக்கிறோம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுறதுனால அது எல்லாரும் ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணாமல் ஏதோ புரோக்ஷணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஆரோக்கியம் இல்லாதவா பண்ணிண்டா அது சரி. இவ்வளவு தூரம் எல்லா பாபத்துக்கும் வேண்டி ஒரு சங்கல்பம் பண்ணி ஒரு ஸ்நானம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிரதானம். அதனால் அந்த ஸ்நானம் பண்ணாமல் இருக்கப்படாது. அதுவும் பண்ணுறதுக்கும் அதுக்கு சமயம் கேட்டு வாங்கி ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ ஸ்நானம் பண்ணியாச்சுன்னாக்கா அது புதிய அந்த பூணல் தரிச்சுண்டு அதனோட அங்கம்தான். பூணல் தரிக்கிறது அப்படிங்கிறது உபாகர்மாவோட ஒரு அங்க கர்மந்தான். ஸோ அதை புதிய யஜ்ஞோபவீதத்தை தாரணம் பண்ணிட்டு அப்புறம் இந்த காண்ட ரிஷிகளுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணணும். இந்த வேதத்தில் எந்தெந்த காண்டம் இருக்கோ அந்த காண்டத்தை நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்ததான ரிஷிமாருக்கு தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா அவளை திருப்திப்படுத்துறது. ஸோ அவளுக்கெல்லாம் ஒரு தர்ப்பணம் அன்னைக்கு எள்ளுனாலேயும் அரிசினாலேயும் பண்ணிவிட்டு அப்புறம்தான் அந்த காண்டரிஷிமாருக்கெல்லாம் அன்னைக்கு தான் ஹோமம் பண்ணுறது, ஹவிர்பாகம் கொடுக்கறது. அப்போது வருஷத்தில் ஒரே ஒரு நாளைக்கு தான் அந்த காண்டரிஷிமாருக்கெல்லாம் நம்ம ஹோமம் பண்ணுறதுன்னு வச்சுருக்கோம். ஸோ வேதவியாசனையும் கும்பத்தில் ஆவாகனம் பண்ணி காண்டரிஷிமாரையும் ஆவாகனம் பண்ணி அப்புறம் பாத்தியார் அந்த ஹோமம் பண்ணும்போது நம்மெல்லாம் கூட சேர்ந்து அந்த மந்திரங்களை சொல்லணும். அதனால் ஹோமம் பண்ணாமைக்கு உள்ள ஆவணியாவட்டம் அப்படிங்கிறதும் சரியில்லை. ஹோமம் உள்ள ஆவணியாவட்டம், ஹோமம் இல்லாத ஆவணியாவட்டம் அப்படின்னு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறதே ரொம்ப தப்பு.
ஹோமம் இல்லாமல் ஆவணியாவட்டமே கிடையாது. அதனால் சாதாரண ஜனங்களை ஹோமமுள்ள ஆவணியாவட்டம், ஹோமம் இல்லாத ஆவணியாவட்டம் அப்படின்னெல்லாம் சொல்லி திட்டி திருப்பிக்கிறதும் சரியில்லை. அதனால் அந்த ரிஷிமாருக்கெல்லாம் ஹோமம் பண்ணி அவளெல்லாம் அனுகிரகம் வாங்கிண்டு அப்புறம் அந்த 14 வித்யாஸ்தானங்களை ஆச்சாரியனோட முகத்திலிருந்து கேட்டு ரிப்பீட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த உபாகர்மாவோட பிரதான உத்தேசம். அதனால் எல்லாரும் அந்த அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆகாரமெல்லாம் எடுத்துக்காமக்கி அது அந்த சரியான காலத்தில் ஸ்நானம் பண்ணி மகாசங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணி அந்த புதிய அந்த யஜ்னோபவீதத்தை தாரணம் பண்ணிட்டு அப்புறம் காண்டரிஷி தர்ப்பணம் பண்ணி அப்புறம் அந்த ஹோமத்தில் ஹவிர்பாகம் அந்த ரிஷிமாருக்கெல்லாம் அந்த தேவதைகளுக்கெல்லாம் கொடுக்குற சமயத்தில் அதை நம்ம வாத்தியார் கூட திருப்பி சொல்லி அப்புறம் அந்த வேதாரம்பம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமாக தெரிகிறது. அதனால் எல்லாரும் சரியான முறையில் அந்த அந்த உபாகர்மாவை பண்ணி அந்த ரிஷிமாரோடு அனுகிரகம் கிடச்சி எல்லாருக்கும் வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுக்குள்ள பாக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறேன். நமஸ்காரம்.